நமக்கு மெய்யான விடுதலையை தருகிறார் என்பதை பார்த்தோம். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி என்பதை நம்ம பார்த்தோம். எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தோடு சாட்சிகளோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அதே போல இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை சொன்னார். நமக்கு நன்கு தெரியும். யோவான் 15வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்லுவார்? நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இயேசு சொல்கிற வார்த்தை என்ன? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். யோவான் 15:1. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் மெய்யான திராட்சை செடி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ மெய்யான திராட்சை செடி, அதாவது உண்மையான திராட்சை செடி நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம், எதற்காக இதை அவர் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். இந்த உலகத்தில் திராட்சை தோட்டங்கள் உண்டு, திராட்சை செடிகள் உண்டு, திராட்சை கொடிகள் உண்டு. நம்ம எல்லாருமே திராட்சை பழங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது உலகத்தில் இருக்கக்கூடியது தான். ஆனால் இயேசு சொல்லும்போது நான் மெய்யான திராட்சை செடி அப்படி சொல்லிட்டு, நான் படிக்கிற 4ஆம் வசனம் படிக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்போ இயேசுங்க ஒரு அழகான ஒரு செய்தி ஒன்று சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தன்னை ஏன் மெய்யான திராட்சை செடின்னு சொன்னாருங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து எப்படி மெய்யான திராட்சை செடி அப்படின்னா, அவர் சொல்ற கான்செப்ட் என்னன்னா, ஒரு கொடி ஒரு செடியோடு இணைஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இவங்க கவனிங்க. இதை ஒரு செடின்னு வச்சுக்கிடுவோம். இது ஒரு செடி. இப்போ இதில் இருக்கு இல்லையா, இது ஒரு கிளை. இப்போ இந்த கிளையை நான் துண்டிச்சு எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த கிளை என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா வாடி போயிடும். இது தனியாக போயிடுச்சுன்னா பட்டு போயிடும். சரியா? ஆனால் இதை நான் துண்டிச்சு எடுக்காம இந்த கிளை இந்த செடியோட இருந்துச்சு அப்படின்னா இந்த செடியில் இருக்கிற அனைத்து தன்மைகளும் இந்த கிளையில இந்த கிளை என்ன செய்யணும்? கனி கொடுக்கும், பலன் கொடுக்கும். இது இயல்பு, இது இயற்கை. சரியா? இப்போ இந்த செடியில ஒரு கிளை என்ன செய்யணும்? அந்த செடியில கிளை ஒட்ட வைக்கப்படணும். இல்லை கிளை இருக்குந்த கனிகளை கொடுப்பீர்கள். வெரி சிம்பிளா சொல்றேன். எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான திராட்சை செடியோடு இணைந்து இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு கிறிஸ்துவின் சுபாவங்கள் உள்ளே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஆவியின் கனி என்பது என்ன தெரியுமா? எபேசியர்ல பவுல் எழுதுறாரு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியருக்கு பவுல் சொல்லும் பொழுது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நான் வாசிக்கட்டுமா? எபேசியர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். நான் இப்படி சொல்லட்டுமா? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எந்த மனுஷன் கிறிஸ்து இயேசுவோடு கூட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த மனுஷன் கிறிஸ்து இயேசுவோடு கூட இணைந்திருக்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வந்துடும். அந்த சுபாவத்துக்கு தான் பேர் ஆவியின் கனின்னு பைபிள் சொல்லுது. அதில் அவங்கிட்ட நீதி இருக்கும், உண்மை இருக்கும், சகல நற்குணமும் இருக்கும். எந்த மனுஷன் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறானோ அவன் கண்டிப்பாக கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவனாக இருப்பான். இதுதான் உண்மை. இது கிறிஸ்தவர்களுக்கு மிக மிக முக்கியமான செய்தி. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நான் அவரோடு இணைந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவருடைய சுபாவம் இல்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்து இயேசு ஆகிய மெய்யான திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் உங்களுடைய சுபாவம் மாறி இருக்கும், உங்களுடைய குணம் மாறி இருக்கும், உங்ககிட்ட நீதி இருக்கும், உண்மை இருக்கும், சகல விதமான நல்ல குணங்களும் இருக்கும். உங்ககிட்ட நீதியும் இல்லை, உண்மையும் இல்லை, நல்ல குணமே இல்லைன்னா நான் தைரியமா சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படவில்லை. நீங்கள் கிறிஸ்தவர்களே இல்லை. நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னா கிறிஸ்துவின் சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் கண்டிப்பா வெளிப்படும், வெளிப்பட்டே ஆகும். அதை யாரும் வெளிப்படுத்துறதுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். எப்படி ஒரு செடியோடு ஒட்ட வைக்கப்பட்டது அந்த செடியினுடைய சுபாவத்தை உள்ளதா இருக்கிறதோ, அதே போல கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக கிறிஸ்துவின் சுபாவம் உடையவர்களாக இருப்பீர்கள். நீதி இருக்கும், நற்குணம் இருக்கும், உண்மை இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு வேறு சில காரியத்தோடு ஒட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த சுபாவம் வரும்.
நான் பிறந்த ஊர் முதலூரில் எங்கள் அப்பா வழி சொந்தத்தில் ஒருத்தங்க உண்டு. அவருடைய பேர், அவருக்கு ஒரு பட்ட பேர் உண்டு, அஞ்சேகால்னு சொல்லுவாங்க அவரை. சரியா? நான் ஆளோட கரெக்டாக ஆளோட சொல்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன், சாட்சியோட சொல்கிறேன். இப்போ அவங்க உயிரோட இல்லை. அஞ்சேகால்னு ஒருத்தர் உண்டு. அவங்க மனைவி ஒருத்தங்க குறி சொல்லுவாங்க, சாமி ஆடுவாங்க, குறி சொல்லுவாங்க. சரியா? நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில், அதாவது நாங்கள் ரட்சிக்கப்படலை, ஆண்டவருக்குள்ளே இல்லாத காலகட்டங்களில் நாங்களும் அங்கே போயிருக்கிறோம். ராத்திரி நேரத்தில் ஒரு காட்டுக்குள்ளே வச்சு அங்கே பூஜைலாம் நடக்கும். சரியா? அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா ஆடும், ஒரு குறிப்பிட்ட ஒரு சாமி பேரை சொல்லும், அது நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எப்படி வரும் தெரியுமா? அது உள்ளே வந்துச்சுன்னா இந்த அம்மா சாராயம் குடிக்கும். நடந்தது, நான் கண்ணில் பார்த்தது. சரியா? அவங்க வீட்டுக்கார் பேர் அஞ்சேகால், அந்த அம்மா பேர் மறந்து போச்சு, சரியா ஞாபகம் இல்லை. அவங்க வீட்டுக்கார் பேர் அஞ்சேகால், ஏன்னா எங்களுக்கு சொந்தம். சரியா? அவருக்கு அது ஒரு பட்ட பேர். அவருக்கு என்னமோ 5,4 ரூபா தச்சனை வச்சாச்சுன்னா அவருக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா, அந்த மாதிரி ஒரு பேர் அவருக்கு அஞ்சேகால்னு சொல்லி உண்டு எங்கள் ஊரில், முதலூரில். இப்போ ஒரு உயிரோட இல்லை. அப்போ அவருடைய மனைவிக்குள்ளே இது வந்துச்சுன்னா இது என்ன செய்யும் தெரியுமா? சாராயம் குடிக்கும். சாராயம் குடிச்சுட்டு என்ன செய்யும்? பயங்கரமாக ஆடும், நிறைய காரியம் பண்ணும். நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பலை. சரியா? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆடி முடித்ததுக்கப்புறம் அந்த இதெல்லாம் போயிடும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அந்த இதோடு இந்த அம்மா இணையும் போது, எதோடு இணையும் போது, அந்த குறி சொல்வதற்காக இது பண்ணுறதுக்காக இந்த அம்மா இணையும் போது, என்ன அவனுக்கு இணையும் போதுன்னா, அந்த ஆவி இந்த அம்மாட்ட வரும்போது இந்த அம்மா அந்த இது பண்ணி அந்த அம்மா அந்த இதோடு இணையும் போது இந்த அம்மா குடிக்கும். அப்போ அதோடு இணைந்திருந்தால் மனுஷன் குடிக்கிறான். இன்னும் நம்ம இந்தியாவில் சிலர் பிணம் தின்பார்கள். அந்த ஆவியோடு இணைஞ்சிருக்கிறவங்க பிணஞ்சாப்பிடுவாங்க. எல்லாரும் திங்க மாட்டாங்க. சொல்கிறாங்கல்ல, சாமி வந்துச்சு, சாமி சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ என்னன்னா, அந்த ஆவியில் இணைகிறவன் அப்படி இருக்கிறான். கிறிஸ்து அதான் சொல்றாரு, நான் மெய்யான ஒளி. அப்போ கிறிஸ்து என்கிற மெய்யான திராட்சை செடி இருக்குது. அந்த மெய்யான திராட்சை செடியோடு நம்ம இணைஞ்சோன்னா அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரும். சகல நற்குணமும் இருக்கு, நீதி இருக்கு, உண்மை இருக்கு. அப்போ இயேசுவை போல பரிசுத்தம், உண்மை, நீதி நம்மகிட்ட வரும். அப்போ நம்முடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவமாக மாறும். நம்ம இந்த உலகத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம். அதுக்கு தான் இயேசு சொன்னார், நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். எண்ணிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கனிகள் என்று சொல்வது உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும். உங்கள் குணம் மாறலைன்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருக்கவில்லை என்று அர்த்தம். நீங்கள் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு பேரளவில் போனாலும் கிறிஸ்துவோடு இணையாத பட்சத்தில் உங்கள் குணங்கள் மாறாது. இன்றைக்கி நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டும் அவங்க குணங்கள் மாறாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் பெயரளவில் கிறிஸ்தவர்களே, அவர்கள் கிறிஸ்து என்கிற மெய்யான திராட்சை செடியோடு இணையாதவர்கள். மெய்யான திராட்சை செடியோடு இணையாதபடினாலே அவர்கள் குணங்கள் மாறவில்லை. இது ஊழியக்காரருக்கும் பொருந்தும், விசுவாசிகளுக்கும் பொருந்தும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. அடுத்த வாரம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்றார் அதை தியானிப்போம்.